அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில 1000 கஷ்டங்கள் வந்தாலும் அதை பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இதனால இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருப்பாங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. மேசம் ராசிக்காரங்க வாழ்க்கையில கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு பயப்பட தேவையில்லைங்க. நீங்க நல்லதை நினைத்தால் கடவுள் நிச்சயமா உங்களுக்கு உதவுவாருங்க. நேரமும் காலமும் நம்மை விட பல கிலோமீட்டர் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. அதன் வேகத்துக்கு ஈடு கொடுத்து நம்ம ஓடுனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடையக்கூடிய இலக்கை அடைய முடியுங்க. கணவன் மனைவிக்குள் ஒருவர் பாசிட்டிவாகவும் ஒருவர் நெகட்டிவாகவும் இருந்தா அது உறவுல பாதிப்பை ஏற்படுத்துங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியின் நகர்வுகளும் உங்களுடைய பிரைட் ஃபியூச்சரா தாங்க இருக்கும். உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா அந்த முன்னேற்றத்திற்கு காரணம் நீங்களாதாங்க இருக்க வேண்டும். இந்த பதிவு மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுக்குங்க. ஆனா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் உங்களுடையதா இருக்க வேண்டுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்கள் உழைப்புக்கான முழுமையான பலன் உங்களை வந்து சேர்ந்தாலே அதுதாங்க உங்க வாழ்க்கையில சிறந்த அதிர்ஷ்டம். அதுதான் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றிங்க. மேசம் ராசிக்காரங்க வேலை அதிகமா செய்யறாங்க, கடினமா உழைக்கிறாங்க. ஆனா அதற்கான முழுமையான பலன்கள் இன்னும் கிடைக்கவே இல்லைங்க இவங்களுக்கு. சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால பலருக்கும் வேலைகள் போயிருக்கும், அல்லது வேலையில மன திருப்தி இல்லாம இருக்குங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்ப கூடாது, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம ஏமாற்றத்தை சந்திச்சுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஏமாற்றம் மன அழுத்தத்தை இவங்களுக்கு கொடுத்திருக்கும். இனிமேல் ஏமாற்றம் வரக்கூடாது அப்படின்னா, நல்லது உங்களை தேடி வர வைக்க வேண்டும் என்றா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை அறிந்து அதன்படி செயல்படணுங்க. குறிப்பா மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஆடிட்டிங், அக்கவுண்டிங், ஆசிரியர் போன்ற துறைகள்ல வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாதம் தடைகள் விலக போகுதுங்க. மேசம் ராசிக்காரங்க மேன்மையான குணம் கொண்டவங்க. பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்க மனசுல அதிகமா இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ள ஏற்படும் பிரச்சனைகளை 3ஆம் நபர்களிடம் தலையிடாம தீர்த்து கொள்றது நல்லதுங்க. பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதிய உங்க வாழ்க்கையில கொண்டு வர்றது ரொம்பவும் நல்லதுங்க. நல்லது நினைங்க, நல்லா உழைங்க, உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். மனிதர்கள்ல 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்னு பட்டு தெரிந்து கொள்ளக்கூடியவங்க, மற்றொருவர் செய்வதை பார்த்து அலர்ட் ஆகிறவங்க. இந்த காலகட்டத்தை உங்க வாழ்க்கைக்கான பொன்னான நேரமா மாத்திக்கோங்க. கெட்டது நடந்தா அதற்கு எதிராக போராட கத்துக்கோங்க. கெட்டதை தவிர்ப்பது மனிதனுடைய இயல்பா இருக்குதுங்க. நல்லது வந்தா அதை ஏத்துக்கோங்க.
உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் உங்க பக்கம் ஈர்க்கிற விழிப்பு வந்தா நீங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் காணாம போகுதுன்னு அர்த்தங்க. உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுது அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்ல பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க மன நிம்மதியோட இருக்காங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் நம்மளுடைய மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையா இருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், ஆரஞ்சு நிறங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 6, 8ங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை மலர், ரோஜா மலருங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான் இருக்காங்க. சுகஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்துல கேது பகவான் இருக்காரு. ரண ருண ரோகஸ்தானத்துல சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்காங்க. லாபஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் காணாம போகுதுங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க மனசுல இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்க போகுதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, இந்த மாதம் உங்களோட ராசிய ராசிநாதன் செவ்வாய் பார்க்கறதுனால அவர் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. ராசிநாதன் சஞ்சாரத்தால மன மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுதுங்க. மனக்கவலை குறைய போகுதுங்க. எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. திட்டமிட்டபடி அனைத்து காரியங்களையும் செஞ்சு முடிக்க போறீங்க. தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்பட போகுதுங்க. சரக்குகளை வாடிக்கையாளருக்கு அனுப்பும் போது கவனமா இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வெல்லாம் ஏற்பட போகுதுங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுறதன் மூலமா உங்களோட இடைவெளி குறையுங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனமா செயல்படணுங்க. கலை துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கதாங்க செய்யும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளும் இந்த மாதம் கிடைக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மேசம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம், பச்சை நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு வடக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பூக்கள் மல்லிகை பூ, தாமரை பூங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் உங்களுடைய எண்ணம் போல நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான்
ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதத்துல பிறந்தவங்க மேசம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. இவங்க கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்களா இருக்காங்க. மேசம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கும்பம், சிம்மம், தனுசு, மிதுனம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை பிக்ஸ் பண்ணிருவாங்க. அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. தைரியமான குணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தையெல்லாம் கூட இவங்களுடைய தைரியத்தால அந்த காரியத்துல முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சொத்து தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பொருளாதார சந்தேகங்களை உடனுக்குடன் போக்கிக்கொள்றது ரொம்பவும் நல்லதுங்க. வழக்கு விஷயங்கள்ல தடை தாமதம் வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லதுங்க. குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட இது நாள் வரைக்கும் இருந்த மனக்கசப்புகள், மனக்குழப்பங்கள் எல்லாம் காணாம போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தடைகளுமே காணாம போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. துணிச்சலாக செயல்பட்டு அனைத்து காரியத்திலும் நீங்க வெற்றியடைய போறீங்க. உங்க வாழ்க்கையில இருந்த காரிய தடைகள் எல்லாம் காணாம போக போகுது. உங்க வாழ்க்கையில வேலை விஷயத்துல அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுதுங்க. தேவையான வசதிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்க போகுதுங்க. சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயர போகுதுங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமா உங்களுக்கு இந்த மாதம் இருக்குதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுதுங்க. உங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையே அற்புதமா மாறக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்குங்க. நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உடல் சோர்வு, மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க.
கூட்டு தொழில இருக்கிறவங்க கவனமா எதையும் செய்து நன்மை பெற போறீங்க. தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் வருங்க. உங்க குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நிழலெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு பெருமாளை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.